இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சேடான நியூஸ் தான் அது. நேற்றுக்கு அந்த கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி வந்து ஒரு அவரோட ஆண் நண்பரோட ஒரு காரில் உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 3 நபர்கள் வந்து அவங்கள கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சு மிக கொடூரமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே கேட்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கோம் நம்ம அப்படின்னு நம்ம ரொம்ப தற்பெருமை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அரசும் சரி எல்லாருமே வந்து நம்ம ரொம்ப இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் தான் அடிக்கடி வந்து இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அங்கே ஒரு சம்பவம் நடந்து அதிலிருந்து நம்ம வெளியில் வந்தோம். அடுத்து வந்து இப்போ கோயம்புத்தூரில் நேற்று இது மாதிரி நடந்துருக்கு. இப்போ அரசு சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 7 தனிப்படை அடித்து குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிருவோம், அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கள கொண்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க, இதெல்லாம் ஓகே தான். பட் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பார்க்கணும். பெண்களுக்கு, இப்போ கல்லூரி போகிற பெண்களுக்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு இவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேள்விப்படும் போது நம்ம எங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா, இல்லை வேறு ஏதாவது வட மாநிலங்களில் எங்கேயாவது இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளவே எழுது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஜுடிஷியல் நம்மளோட சட்டத்திட்டங்கள் வந்து மிக கடுமையாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அதாவது பாலியல் வன்புணர்வு செய்கிறவங்களுக்கு, இல்லை பாலியல் கொடுமைகள் நடக்கிற இடங்களுக்கு, பெண்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கணும். ரெண்டாவது உடனடி தீர்வு இருக்கணும். உடனே இந்த சம்பவம் நடந்ததுன்னா, அவங்க குற்றவாளின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு ரொம்ப கடுமையாக உடனே நடந்தால் தான் இன் ஃபியூச்சர் வந்து இது மாதிரி தவறு செய்யணும்னு நினைக்கிற அந்த குற்றவாளிகள் கொஞ்சமாச்சு அதை யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள்.